₹1 கூட செலவில்லாமல் நம்ம வீட்டில் வாங்குகிற பாலில் இருந்தே நெய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலை காய்ச்சினதுக்கப்புறம் அந்த ஆடை எடுத்து இந்த மாதிரி டப்பாவில் சேர்த்துட்டே வாங்க. ஒரு 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த ஆடை வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துன ஆடையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து மேலால் நிற்குங்க. இந்த வெண்ணெயை எடுத்து நல்லா கையிலேயே திரட்டினீங்கன்னா உருண்டை மாதிரி சேர்ந்துருங்க. இந்த மாதிரி எல்லா ஆடையும் இந்த மாதிரி அடித்து வெண்ணெய் எடுத்துட்டுங்க ஒரு வடைச்சட்டியில் சேர்த்து உருக்க ஆரம்பிச்சிடலாங்க. உருக்கும் போது ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் இருக்கலாங்க. கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும்போது லோ ஃப்ளேமில் வச்சு உருக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா டக்குன்னு கருக ஆரம்பிச்சிரும். அதனால் உருக்கும்போது கொஞ்சம் கவனமாக உருக்கணுங்க. வெண்ணெயெல்லாம் உருகி ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.